கண்ணிமைக்கிற நேரத்தில் ஒட்டுமொத்த அந்த பியர்ல் ஹார்பரையும் வந்து இந்த ஜப்பானிய கப்பற்படை வந்து அடிச்சு நொறுக்கிடுறாங்க. ஆனா இந்த ஜப்பான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணது பியர்ல் ஹார்பருடைய ஒரு 30% தான். 4 lakh டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அதிகமா இவங்க இந்த பியர்ல் ஹார்பர்ல வந்து ஆயில் ரிசோர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் வந்து ரஷ்யாவை சரமாரியா அடிச்சு பின்னிட்டு போய்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பிரிட்டன், பிரான்ஸ் எல்லாத்தையும் வச்சு கொளுத்தி எரிஞ்சிட்டு இருக்காரு. ஒரு மாஸ் ஹீரோ என்ட்ரி ஆகிற மாதிரி இந்த அமெரிக்கா என்ட்ரி ஆனவுடனே இந்த வேர்ல்டு வார் 2லயே மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ். ரஷ்யா பரவாயில்ல, சைனா பரவாயில்ல, ஜெர்மனி கூட பரவாயில்ல, இந்த ஜப்பான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா பின்னாடி நமக்கே ஒரு பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அமெரிக்கா அப்படிங்கிற பெரிய கண்ட்ரி 2ஆம் உலக போர்ல டைரக்டா இறங்குறாங்க. ஸோ அப்படி ஜப்பான் அமெரிக்கா மேலே என்னதான் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ். நான் காஜா நவாஸ். அமெரிக்காவுடைய மூளை, இதயம், ஆன்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பியர்ல் ஹார்பர். இந்த பியர்ல் ஹார்பர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஹவாய் ஐலண்ட்ல தான் இந்த பியர்ல் ஹார்பர் இருக்கு. ஸோ இந்த பியர்ல் ஹார்பர்ல தான் முக்கியமான ராணுவ தயாரிப்புகளை வந்து இந்த யுஎஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த பியர்ல் ஹார்பர்ல தான் அமெரிக்க ராணுவத்தினுடைய ஒரு பகுதி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பியர்ல் ஹார்பர்ல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 94 கப்பல்கள் இருக்கு, 1000க்கும் மேற்பட்ட துணை கப்பல்கள் இருக்கு, 9 போர் கப்பல்கள் இருக்கு, 9 கன்னி வெடி வைக்கக்கூடிய கப்பல்கள் இருக்கு, 10 இழுவை படகுகள் இருக்கு. இந்த மாதிரி அமெரிக்காவுடைய கப்பல் படையினுடைய ஒரு பகுதி இந்த பியர்ல் ஹார்பர்ல தான் இருக்கு. 394 போர் விமானங்கள், 294 போர் விமானங்களை எதிர்க்கக்கூடிய பீரங்கிகள் இருக்கு, 43,000 சோல்ஜர்ஸ் வந்து அங்க இருக்காங்க. ஸோ இப்படிதான் இந்த பியர்ல் ஹார்பர் வந்து ஒரு செக்யூரிட்டி நிறைந்த ஒரு இடமா என்ன செய்யுதுன்னா இருக்கு. அமெரிக்காவுக்கு தெரியும் அமெரிக்காவை ஜப்பான் அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த பியர்ல் ஹார்பர் தான் அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறத அமெரிக்கா வந்து கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா பியர்ல் ஹார்பர்ங்கிறது வந்து ஒரு செக்யூரான ஒரு பிளேஸா இருக்கு. அதனால அங்கெல்லாம் வந்து இந்த ஜப்பான் வந்து அடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஜப்பான் வந்து பியர்ல் ஹார்பரை அட்டாக் பண்றது தான் பிளானே போட்டாங்க. டிசம்பர் 7, 1941 நம்ம ஜப்பானிய கடற்படை வந்து பியர்ல் ஹார்பரை நம்ம நெருங்கி இருக்கணும். நெருங்கி டிசம்பர் 7, 1941 அட்டாக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து திரும்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜப்பானுடைய பிளானா இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஜப்பானுடைய கடற்படை என்ன செய்யுது அப்படின்னா இந்த பியர்ல் ஹார்பர் நோக்கி டிராவல் ஆகி போயிட்டு இருக்காங்க. பியர்ல் ஹார்பருடைய நார்த் சைடில் ஒரு 350 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஜப்பானிய கடற்படை வந்து நிற்கிறாங்க, நின்றுட்டு. ஸோ இந்த பியர்ல் ஹார்பரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. அதே மாதிரி அவங்க குறித்த நேரத்தில் டிசம்பர் 7, 1941 அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சோல்ஜர்ஸ்லாம் இது தெரியாது, ஜாலியாக வந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தோட என்ஜாய்மெண்ட்டோட வந்து அந்த பியர்ல் ஹார்பர்ல எல்லா சோல்ஜர்ஸும் வந்து சந்தோஷமா இருக்காங்க. இந்த டைம்ல தான் ஒரு சரமாரியான அட்டாக், எதிர்பார்க்க முடியாத அட்டாக், எந்த இடத்துல இருந்து வந்து அட்டாக் வருது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு கண்ணிமைக்கிற நேரத்துல ஒட்டுமொத்த அந்த பியர்ல் ஹார்பரையும் வந்து இந்த ஜப்பானிய கப்பற்படை வந்து அடிச்சு நொறுக்கிடுறாங்க. இதுல அமெரிக்கன்ஸுடைய கண்ணு முன்னாடியே அவங்களுடைய பியர்ல் ஹார்பர் வந்து சிதைஞ்சு போகுது. அவங்க கண்ணு முன்னாடி 9 போர் கப்பல்கள், 8 கப்பல்கள் நொறுங்கி அந்த கடல்லையே மூழ்கிடுது. 270 போர் விமானங்களும் இந்த அட்டாக்னால வீழ்த்தப்படுது. இந்த அட்டாக்ல அமெரிக்காவுடைய 2393 சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போறாங்க, 1178 சோல்ஜர்ஸ் வந்து காயமடைறாங்க. ஜப்பான் தரப்புல ஒரு 129 சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போறாங்க. இப்ப இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த இன்சிடென்ட்ல ஜப்பான் பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா பியர்ல் ஹார்பர்ல வந்து அமெரிக்காவுடைய கடற்படையினுடைய ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதி ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா திருப்பி மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், ரொம்ப காலமே எடுக்கும். ஆனா இந்த ஜப்பான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணது பியர்ல் ஹார்பருடைய ஒரு 30% தான். அடிச்சா ஒரேடியா சாகடிச்சுட்டு வந்துடணும், இல்லை அப்படின்னா அடி வாங்கினவன் நம்மளை பழி வாங்க விட மாட்டான். அந்த மாதிரி தான் ஜப்பானுடைய நிலைமையை ஆகிப்போச்சு. ஜப்பான் பண்ண 2வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு போர்க்கப்பல், முக்கியமான ஒரு போர்க்கப்பல் பியர்ல் ஹார்பர்ல இருந்து 210 மைல் தொலைவில் தான் இருக்கு. அதே மாதிரி லெக்சிங்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு போர்க்கப்பலும் அந்த பியர்ல் ஹார்பர்ல இருந்து ஒரு 700 மைல் தொலைவில் தான் இருக்கு. இந்த போர்க்கப்பல்கள் தான் செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஒரு முக்கியமான பங்காற்றியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த போர்க்கப்பல்களை இந்த ஜப்பானிய படைகள் வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இது ஜப்பான் பண்ண 2வது மிஸ்டேக். அடுத்து 3வது மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியர்ல் ஹார்பர்ல தான் அதிகப்படியான ஆயில் ரிசோர்ஸஸ் வந்து இந்த அமெரிக்கா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா 4 lakh டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அதிகமா இவங்க இந்த பியர்ல் ஹார்பர்ல வந்து ஆயில் ரிசோர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆயில்ஸ்ல ஒரு சின்ன தீப்பொறி விழுந்திருந்தா கூட மொத்த பியர்ல் ஹார்பரும் வந்து காலியா இருக்கும். ஆனால் அதையும் இந்த ஜப்பான் வந்து செய்ய தவறிட்டாங்க.
ஸோ இந்த 3 மிஸ்டேக்கையும் இந்த ஜப்பான் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அமெரிக்காவில் திருப்பி ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு ரொம்பவே டைம் எடுத்திருக்கும். அதுக்குள்ளே ஜப்பான் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கலாம். இதுக்கப்புறம் தான் அமெரிக்காவுடைய அதிபர் ரூஸ்வெல்ட் ஜப்பான் மேல வார் அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ இந்த வார் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த வேர்ல்ட் வார் 2லையுமே அமெரிக்கா என்ட்ரி ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப மக்கள் மத்தியில சில பேச்சுகள் அடிப்படுது. ஜப்பான் தானே அடிச்சாங்க, நம்ம ஏன் ஜெர்மனி எதிர்க்கணும், இட்டாலியை எதிர்க்கணும், நம்ம ஜப்பானை மட்டும் அடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில பேசப்பட்டு இருக்கு. இந்த ரூஸ்வெல்ட் மக்களுடைய மனசுல ஒரு விஷயத்த ஆழமா பதிக்கிறாரு. நம்ம ஜப்பானுக்கு எதிராக போராடல, நம்ம போராடுறது டெமோக்ரஸிக்காக, டெமோக்ரஸிக்கு அகெயின்ஸ்டா சர்வாதிகாரம் அப்படிங்கிற ஒன்று எழுந்திருக்கு. ஸோ அதை ஒழிக்கிறதுக்காக நம்ம இந்த வேர்ல்ட் வார் 2ல இறங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் இவர் சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்கா ஃபுல்லாகவே என்ட்ரி ஆகிறாங்க இந்த வேர்ல்டு வார் 2ல. ஸோ இந்த வேர்ல்டு வார் 2ல அமெரிக்கா என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பானிய படைகள் ரொம்ப பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருந்தாங்க. இட்டாலி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவில் பிரிட்டிஷ் படை துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்லர் ரஷ்யாவை சரமாரியா அடிச்சு பின்னிட்டு போய்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பிரிட்டன், பிரான்ஸ் எல்லாத்தையும் கொளுத்தி எரிஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு மாஸ் ஹீரோ என்ட்ரி ஆகிற மாதிரி இந்த அமெரிக்கா என்ட்ரி ஆன உடனே இந்த வேர்ல்டு வார் 2லயே மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ், டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டர்னிங் பாயிண்டே அமெரிக்கா என்ட்ரி ஆன உடனே தான் இருந்துச்சு. இதுக்கு முழுக்க காரணம் யாரும் கேட்டீங்க அப்படின்னா ஜப்பான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.